அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போற கதை ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதப்பட்ட கதை தொகுப்புல இருந்து தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது சுமார் 130 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கதை. அதாவது என்ன அப்படின்னா, தன்னை விட்டு சென்ற கணவருக்கு மனைவி கொடுக்கிற பதிலடி தான் என்ன அப்படின்றத பத்தி தான் நம்மளோட கதையோட ஹீரோயினி பேர் கிரிபாலா. அவங்க ஒரு அழகிய கிராமத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ற ஒரு வயசு வருது. அவங்க அப்பா அம்மா என்ன செய்றாங்க அப்படின்னா வரன் தேடுறாங்க. அதே மாதிரி பக்கத்து ஊர்ல என்ன செய்றாங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க ஒரு ஜமீன்தாரோட பையனுக்கு. அந்த பையன் என்ன அப்படின்னா, செல்லமா நல்லா வளர்ந்த பையன். இதே மாதிரி கிரிபாலா என்ன அப்படின்னா, எல்லா பெண்ணுக்கும் இருக்கிற அதே ஏக்கம் தான். அவன் தன் கணவர் வீட்டுக்கு போன பிறகு கணவர் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு மனநிலைமையில என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, போயிருக்காங்க. ஆனா அங்க இருந்த சூழ்நிலை என்ன அப்படின்னா, கோபிநாத் சீத்தையுமே இந்த கிரிபாலா சொல்றத காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. கல்யாணம் ஆன புதுசுலயே அந்த பொண்ணு என்ன அப்படின்னா, எல்லா சொந்தமும் சுத்தி இருந்தாலும், அவங்க தனிமையை மட்டுமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சந்திச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அவரோட கணவர் கோபிநாத் வெளியில போறது, குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, அந்த மாதிரி என்ன அப்படின்னா, எல்லா பழக்கம், கெட்ட பழக்கமுமே அவங்களுக்கு இருந்திருக்கு. இவங்க ஏன்னு கேட்டாலும் அதற்கு தகுந்த பதில அவர் என்ன செய்ய மாட்டாரு அப்படின்னா, கொடுக்க மாட்டாரு. இப்படி நாட்கள் நகருது. ஒரு நாள் கோபிநாத் அவங்க வீட்டு முன்னாடி எழுதியிருந்த ஒரு போஸ்டரை பார்க்காரு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த இடத்துல நாடகம் நடக்கு. அதுல லபாங்கான்ற பொண்ணு ரொம்ப அழகா நடிக்கிறாங்க அப்படின்ற போஸ்டரை போட்டிருந்துச்சு. அந்த போஸ்டர்ல அந்த லபாங்கன்ற பொண்ணு அவ்வளோ அழகா இருந்தாங்க. அதாவது இந்த காலத்துல படத்துல நடிக்கிற மாதிரி அந்த காலத்துலலாம் அவ்வளோ ஈஸியாலாம் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, நாடகத்துல எல்லாம் நடிச்சிட முடியாது. இந்த காலத்துல மியூசிக் டைரக்டர் ஒருத்தங்க, நடிக்கிறது ஒருத்தங்க, பாட்டு படிக்கிறது ஒருத்தங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா அந்த காலத்துல என்ன அப்படின்னா, அவங்க எல்லாமே ஒருத்தங்க தான் பண்ணணும். அதாவது பாட்டும் அவங்க தான் படிக்கணும், டான்ஸும் ஆடணும், அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க நடிக்கவும் செய்யணும். அந்த மாதிரி இருந்த காலத்துல எல்லாருக்குமே ஆச்சரியமா தான் அந்த நாடகத்தை பார்ப்பாங்க. கோபிநாத்தும் அதே மாதிரி என்ன அப்படின்னா, ஒரு பெண் இத்தனை திறமையோட இருக்காங்களே, அவங்கள போயிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு அப்படின்னா பார்க்க போறாரு. பார்க்க போகும்போது அதே மாதிரி தான் திரையை விலக்கிட்டு ஒரு பெண் அழகா பாட்டு பாடிட்டு ஆடும்போது அவருக்கு என்னாச்சு அப்படின்னா, அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு அந்த கண்ணு அந்த பொண்ணை விட்டு எங்கேயுமே போகலைன்னு தான் சொல்லணும். கோபிநாத் மட்டும் இல்லை, அந்த திரையரங்குல இருந்து எல்லாருக்குமே அப்படிதான் இருந்துச்சு. நாடகமும் முடிஞ்சுது. இந்த கோபிநாத் என்ன பண்ணாரு அப்படின்னா, நம்ம லபங்காவை போயிட்டு தனியாக சந்திக்கிறாரு. இந்த மாதிரி உங்களோட நாடகம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் ரொம்ப நடிக்கிறீங்க, நல்லா அருமையாக நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இவரோட பேச்சு இந்த லபங்காவை என்ன செய்யற அப்படின்னா ரொம்ப ஈர்க்கு. இவ்வளோ அழகாக பேசுகிறாரு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் போக போக என்ன செய்யற அப்படின்னா இவங்களோட பேச்சு ஒரு என்ன செய்யற அப்படின்னா காதலாகவே மாறிட்டுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, லபங்காவுக்கு கோபிநாத் இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்ற நிலைமைக்கு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா போயிட்டாங்க. இந்த விஷயம் அப்படியே யாருக்கு தெரிய வருது அப்படின்னா, கிரிபாலாவுக்கு தெரிய வருது. அதாவது என்ன அப்படின்னா, தன்னோட கணவர் லபங்காவை இந்த மாதிரி போறாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னா, இந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க அப்படின்னா, அவங்களும் அதே நாடகத்துக்கு பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது அதே மாதிரி திரை விலக்கிட்டு அந்த பொண்ணு வரும்போது, இந்த கிரிபாலாவுக்கு என்ன அப்படின்னா, தான் எதுக்கு வந்தோம் அப்படின்றதே மறந்து அந்த நாடகத்தை அவ்வளோ ரசிச்சு பார்த்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பொண்ணு அவ்வளோ அழகா நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஒரு பக்கம் கோபமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த நாடகத்தை விட்டு வெளியில இந்த கதாபாத்திரத்தை விட்டு வெளியில வர முடியாத நாடகம் அந்த அளவுக்கு பிடிச்சி போச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க அப்படின்னா, கிரிபாலா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு தன்னோட கணவர்கிட்ட என்ன செய்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் லபங்காவை விரும்புறீங்க, அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றேன் அப்படின்னா அவங்களுக்குள்ள சண்டை வருது. இதை எதுவுமே கண்டுக்கிடாம என்ன செய்றாரு அப்படின்னா கோபிநாத் வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்துட்டு அப்புறம் யோசிக்கிறாரு. இது இவங்க வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு, அவங்க அப்பா அம்மாட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணி நேரா லவங்கா கிட்ட போறாரு. போயிட்டு நான் என்ன சொன்னாலும் கேட்பியா, இப்பவே நீ என் கூட வரணும் அப்படின்னு சொன்னோடனே நான் தான் சொன்னேனே, லவங்காவுக்கு கோபிநாத் இல்லாம வாழவே முடியாத அளவுக்கு ஆயிட்டு அப்படிங்கும்போது கோபிநாத் சொன்ன உடனே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அந்த நாடக கம்பெனிலேருந்து பாதியில என்ன செஞ்சுட்டாங்க, வெளியில வந்துட்டாங்க. 2 பேருமே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ரயில் ஏறி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கிரிபாலாவுக்கு என்ன செய்யுது அப்படின்னா, எல்லா விஷயமும் தெரிய வரும்போது அதே நாடக கம்பெனிக்கு போயிட்டு, நாடகம் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு பார்க்குறாங்க. அங்க நாடகமும் நடக்கல. "என்னாச்சு? ஏன் உங்களோட நாடகம் நடக்கல?" அப்படின்னு அங்க இருந்த ஒருத்தவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க,
உன்னோட கணவர் கோபிநாத் வந்து தான் எங்க லவங்காவ கூட்டிட்டு போயிட்டாரு. அதனால இங்க நாடகம் போட முடியல. நாங்களே எங்களோட வாழ்வாதாரம் இப்படி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே கஷ்டத்துல இருக்கோம். அப்படின்னு சொல்லும்போது, இந்த கிரிபாலாவுக்கு வந்து யோசனை வருது. இந்த கோபிநாத்தால எல்லாருக்கும் பிரச்சனை தான். எனக்கு வாழ்க்கை போச்சு. உங்களுக்கு உங்க வாழ்வாதாரம் போயிட்டு. லபங்காவுக்கு ஒரு நடிகைன்ற அடையாளமே போயிருச்சு. இவங்களால எவ்வளோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது, கிரிபாலா வந்து கேட்குறாங்க, இதுக்கடுத்து நீங்கள் மான் மஞ்சள்ன்ட்டு ஒரு நாடகம் எடுக்கலான்ட்டு இருந்தீங்களே, இப்போ எப்போ எடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க கேட்குறாங்க, லவங்கா தான் அதுக்கு ஏற்ற ஆள். அவங்களே இல்லாத போது நாங்கள் யாரை வச்சு அந்த நாடகத்தை எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லும்போது, கிரிபாலா யோசிச்சுக்கிட்டே வராங்க. வந்து வீட்டில் வந்து எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் எப்படி யோசிப்பாங்க? தன்னோட கணவர் தன்னன விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அழுது புலம்புவாங்க. ஆனா, கிரிபாலா என்னவோ அந்த நாடகம் இப்படி நடக்காம போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நாடகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே இருந்தாங்க. நேரா என்ன செஞ்சாங்க, கண்ணாடி முன்னாடி போயிட்டு, தன்னை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த நடிகை மாதிரி மாத்திட்டு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, முகபாவனையெல்லாம் வச்சு பாட்டு பாடி எல்லாமே செஞ்சு பார்த்தாங்க. நாம ஏன் அந்த நாடகத்துல நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நேரா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த நாடகம் நடத்துற அவங்க கிட்ட போயிட்டு, "எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா நடிக்கிறவங்களே இதுல நடிக்காத முடியாத போது, "நீ எப்படிம்மா நடிப்ப?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க கிரிபாலா அதுக்கு சொல்றாங்க, "அம்மா நான் இப்ப மனசுக்குள்ள எவ்வளவோ கஷ்டத்துல இருக்கேன். வெளியில சந்தோஷமா இருக்கிற மாரி நான் நடிக்கலையா? என் வாழ்க்கையே நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இது என்ன ஆகப்போகுது? எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு குடுங்க" அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நாடகத்துக்கு பயிற்சிக்கு வாங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இதே மாரி என்ன செய்றாங்க அப்படின்னா, கிரிபாலா டெய்லியுமே நாடக கம்பெனிக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா, போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு சொல்லிக் குடுக்க இவங்க நடிக்கிறத பார்த்தோனே, இந்த நாடகத்தில கம்பெனி நடத்துறவங்களுக்கு ரொம்ப விட இவங்க நல்லாவே நடிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, மான் மஞ்சள் அப்படின்ற நாடகத்தில இவங்களையும் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கதாபாத்திரத்தில இவங்களுக்கு குடுத்த பேர் என்ன அப்படின்னா, மனோரமா. இவங்க என்ன அப்படின்னா, இந்த நாடகத்த அவ்வளோ ஒரு அழகா என்ன செய்றாங்க அப்படின்னா, பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. இதே மாரி தான் என்ன செய்றாங்க அப்படின்னா, திரைய விளக்குறாங்க. இந்த பொண்ணு பாடிட்டு வராங்க. பார்த்த எல்லாருக்கும் லவங்காவ விட இவங்க அவ்வளோ அழகா நடிக்கிறது, இவங்கள பார்த்த கண்ணு என்ன செய்யும் அப்படின்னா, அந்த பக்கமும், இந்த பக்கமும் போகாம அவ்வளோ அழகா நடிச்சாங்க. எல்லாருக்குமே பிடிச்சு போச்சு. இது நெறையா பிரபலமாக என்னாச்சு அப்படின்னா, எல்லா பக்கமும் போஸ்டர் அடிச்சு ஒட்ட ஆரம்பிக்கும்போது, இது லவங்கா கண்லயே என்ன செஞ்சுட்டு அப்படின்னா பட்டுட்டு. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம எப்போ போனாலும் நம்மள விட்டா ஆள் இல்லன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நம்மள விடயும் ஒரு பொண்ணு அழகா நடிக்கிறாங்களே, அவங்கள கண்டிப்பா நம்ம போய் பார்க்க போணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க அப்படின்னா, அங்கருந்து கோபிநாத் கிட்ட சொல்லிட்டு கெளம்புறாங்க. கோபிநாத்துமே கெளம்புறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு அப்படின்னா, ரொம்ப சலிப்பாயிட்டு. சரி வா நம்ம 2 பேருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, 2 பேருமே ஊர் பக்கம் வராங்க. வரும்போது என்ன அப்படின்னா, கோபிநாத்துக்கு எந்த ஒரு விஷயமே தெரியாது. சரி நம்ம நாடக கம்பெனிக்கு போலான்னு லவங்கா கூட்டிட்டு வரும்போது என்ன செய்றாங்க அப்படின்னா, இவங்களுமே வராங்க. வந்துட்டு அதே மாரி திரைய விலக்கிட்டு ஒரு பெண்ணு பாடிட்டு வரும்போது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகு. அ இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது இது யாருன்னு தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா பக்கத்துல வரும்போது தான் தெரியுது, அது தன்னுடைய மனைவி அப்படின்ட்டு. அப்ப பார்த்துட்டு இவருக்கு வந்து கோவம் தலைக்கு மேல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்றாங்க அப்படின்னா, பக்கத்துல போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் வந்து தன்னோட கணவர் வந்து வந்துட்டாருன்னு தெரிஞ்சோனே, இவர் பக்கத்துல போயிட்டு, "யார் கேட்டுட்டு நீ இந்த நாடகம்லாம் நடிக்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இப்பவுமே இதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன செய்யணும் அப்படின்னா, என்கூட வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு என்ன செய்யணும்னா கைய தட்டி விட்டுட்டு, "நீங்க இத்தன நாள் எங்க போனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவரால பதில் சொல்ல முடியல. "நீங்க வந்து நான் உங்கள எந்த விதமா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க என்னைய இந்த நிலைமையில ஏத்துக்கிறதா இருந்தா, நான் உங்களோட வரேன். இல்லைன்னா என்னைய இந்த இடத்துலயே விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நீங்க எந்த இடத்துல விட்டுட்டு என்னைய போனீங்களோ, அந்த இடத்துல தான் நான் என்னைய அடையாளம் கண்டுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க.